ஃப்ரெண்ட்ஸ், மில்லட்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்ப்போம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் கப் வச்சு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் கேழ்வரகு, பச்சை பயிறு, சோளம், கொண்டக்கடலை, கோதுமை, வெள்ளை சோளம், உளுந்து, கம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அரிசி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பும் சிவப்பு அரிசி ஒரு கப்பும் எடுத்திருக்கேன். கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட உப்பும் தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 3லேருந்து 6 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தோசை ஊற்றினோன்னா சூப்பரான நவதானிய தோசை ரெடி. இதை வச்சு நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.